வந்து நவாலியூரில் ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆண்டு இருந்தபோது செயின்ட் பீட்டர்ஸுக்கு காவலாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் இருந்தார்கள். அங்கு காவல் புரிந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வந்து அந்த நேரத்தில் நான் அந்த இடத்தில் நிற்கும் போது ஒரு பறவை வாகமரத்திலிருந்து விழுந்து விட்டது. உடனே அவர்கள் கையில் தூக்கி கொண்டு தண்ணிக்காக ஓடி வந்தார்கள். நான் தான் அந்த தண்ணியை இராணுவத்தினரிடம் கொடுத்தேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி இருக்கின்றது. ஆகவே உண்மையிலே வந்து என் வாழ்க்கையை ஸ்பெஷலி செயின்ட் பீட்டர்ஸில் இராணுவத்தினை காண்டது ஒரு பெரிய விடயம். அந்த இராணுவத்தினர் அந்த மனிதனை மாத்திரமல்ல, அங்கிருந்த விலங்குகளை கூட இவ்வளவு அன்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பார்த்தபோது நாங்கள் 95ஆம் ஆண்டு அந்த பாதுகாப்பை பெற தகுதியற்றவர்களாக நாங்கள் தமிழர்கள் நவாலி மக்கள் எங்களுடைய தவறு என்பதை புரிந்து கொண்டேன். நாங்கள் அந்த இடத்தில் பாதுகாப்பாக நாங்கள் இருந்திருந்தோமானால், ஸ்ரீலங்கா இராணுவம் எங்களுக்கு பாதுகாப்பை அளித்திருந்தால் ஒரு விமான குண்டு வீச்சொன்று எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்காது, எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்காது. நாங்கள் வந்து எங்களுடைய அன்பான உறவுகளை இழந்திருக்க மாட்டோம். ஆகவே அந்த அன்பான உறவுகளை இழப்பதற்கு காரணமாக அமைந்தது இராணுவத்தின் பாதுகாப்பை நாங்கள் தமிழராக புறக்கணித்தது தான். ஆகவே அதை அன்றைய நேரம் புரிந்து கொண்டேன், வருந்தினேன். இவ்வளவு ஒரு அன்பான ஒரு இராணுவத்தை நாங்கள் எதிரியாக பார்த்து விட்டோமே, இந்த இராணுவத்தினரை நாங்கள் எதிர்த்ததால நாங்கள் எங்களுடைய வாழ்வை அழித்து கொண்டோமே என்று நான் அந்த இடத்தில் நவாலி மண்ணில் நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் அதை உணர்ந்து கொண்டேன். ஆகவே பின்னர் நான் மாற்று இயக்க போராளிகள் விசேடமாக நான் சிறுவயதில் இருக்கும் போது அல்லது பிறக்கம் முதல் நவாலி ஊரை சேர்ந்தவர்கள் அவர்களுடன் பேசும்போது அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை, அவர்கள் கூறினார்கள், அன்றைய காலகட்டத்தில் தமிழ் புலி பயங்கரவாதிகள் கூறிய ஒரு விடயம், நீங்கள் இராணுவத்தை தாக்கும் போது கல்லறிந்து அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் தாக்கும் போது அவர்கள் திருப்பி சுடுவார்கள், சுட்டால் மக்கள் பாதிப்படைவார்கள், மக்கள் பாதிப்படைந்தால் எமக்கு அனுதாபம் கிடைக்கும், நாங்கள் தான் வளருவோம். இவ்வாறு தான் தமிழ் புலி பயங்கரவாதம் பதுங்கி இருந்து தாக்கி தம்மை வளர்த்த ஒரு பயங்கரவாத அமைப்பு. அந்த பயங்கரவாத அமைப்பினால் தான் நாங்கள் எங்களை அழித்து கொண்டோம். ஆகவே அந்த ஒரு நிதர்சனத்தை நிஜத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது நவாலி மண்ணில். ஆகவே இவ்வாறான ஒரு காலத்தில் எதிரியாக இருந்தவர்களை நண்பர்களாக சகோதரர்களாக ஏற்று பயணிப்பதற்கு காரணமாக இருந்தது எனது வாழ்க்கையில் கந்த பெருமானியான அந்த கதிர்காம பயணமும் நவாலி மண்ணில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் காட்டிய அந்த இரக்கமும் எனது வாழ்வில் இன்றுமே ஒரு இரக்கத்தின் அடையாளமாக ஒரு புது நம்பிக்கையோ